வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, மேலும் அனுராதபுரம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து வட மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை நேரங்களும். மேலும் வெயில் வந்த பிறகு இன்று படிப்படியாக மழை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம், திருகோணமலை, தம்புள்ளை, மேலும் கண்டி, பதுளை, கொழும்பு, நீர்கொழும்பு, சலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா, ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில். மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை ஹம்மந்தோட்ட, ஹாலி, ஹோட்ட இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சி, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் வட மாகாணங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கனமழை என்பது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 16ஆம் தேதி நவம்பர் 17ஆம் தேதியும் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் நவம்பர் 18ஆம் தேதி மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. நவம்பர் 18ஆம் தேதி வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களுமே. மேலும் நவம்பர் 19ஆம் தேதி 20ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு கடற்கரையோரங்களில் வரும் நாட்கள் நவம்பர் 18ஆம் தேதி முதல் ஒரு கூடுதலான பரப்பில் கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் உள் மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 20, 21 என்று படிப்படியாக மழை அதிகரித்தாலும் நவம்பர் 22, 23 தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும். இதன் காரணமாக மீண்டும் படிப்படியாக நவம்பர் 23, 24, 25 தேதிகளில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு நவம்பர் 15 ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நவம்பர் 16, 17 தேதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. கனமழை என்பது வடக்கு மாகாணங்களை விட தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 16, 17 தேதிகள் நவம்பர் 18ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19, 20 தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நவம்பர் 21, 22 தேதிகளில் மீண்டும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் யாழ்ப்பாணத்துக்கு மழை அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.